ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது ரெண்டாவது வீடியோ. லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், அடுத்ததாக நம்ம பேச போகிறது இதே ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் ரிலேட்டடாக புதுசாக வரப்போகிற இன்னொரு டெக்னாலஜி பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த டெக்னாலஜியோட பேர் சாசின்னு சொல்லுவாங்க, செக்யூர் அக்சஸ் சர்வீஸ் எட்ஜ். இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி வந்துருச்சு மார்க்கெட்டில். இனிமேல் இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே ஆல் ஓவர் கார்பரேட்ஸில் இந்த சாசிங்கிற டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த சாசின்னா என்ன, இதை பேசிக்காக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது இப்போ இருக்கிற நெட்வொர்க் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி தமிழில் இந்த வீடியோ போடுறேன். சாசி அப்படிங்கிறது இது ஒரு புது டெக்னாலஜியாக இருந்தாலும் இது நீங்கள் பார்த்து இன்னும் பெருசாக ஒரு காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி நினச்சிக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற எல்லா டெக்னாலஜியோட ஒரு கலவை தான் இந்த சாசி அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதில் சில பல மாற்றங்களை பண்ணி இது ஒரு மொத்தமாக ஒரு சர்வீஸாக இப்போது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சாசி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணவங்க கார்ட்னர் மேஜிக் குவாட்ரண்ட்டில் நெயில் மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாசிங்கிற டெக்னாலஜி எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கொரோனா பீரியடில் எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. உருவான அந்த சூழ்நிலை அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டு இன்றைக்கி ஒர்க் கல்ச்சரே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது கார்ப்பரேட்ஸில். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 70% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் பார்க்குறாங்க. இன் ஃப்யூச்சரில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற கண்டிஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது எண்ட் யூஸராக இருக்கிற யூசர்ஸ் என்னென்னலாம் டெக்னாலஜி ரிலேட்டடாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் இந்த சாசி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாஃபு, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற டேட்டா சென்டரோட ரெசோர்ஸஸை நீங்கள் லேன் வழியாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு விபிஎன் கனெக்ஷன் மூலமாக ஒர்க் பண்ணும்போது இருக்கிற கம்ஃபர்ட்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதில் நிறைய உங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருக்கும். நெட்வொர்க்கோட உங்களோட லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியோட ஸ்பீடு ஒரு கணக்கு இருக்குது. என்ன தான் உங்களோட இன்டர்நெட் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வச்சுருந்தாலும் உங்கள் சர்வர் சைடு இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே சர்வர் சைட்லேருந்து உங்கள் வீட்டு வரைக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி, இது நடுவில் இருக்கிற நிறைய டெக்னாலஜிஸு, இது எல்லாமே ஒழுங்காக சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் சரியான ஸ்பீடில் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வீட்டோட சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா, எட்ஜ் கம்ப்யூட்டிங் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங்கிறது புது டெக்னாலஜி இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஒரு எண்ட் யூசருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர் கூடவே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போது ஒரு கார்ப்பரேட்டில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்னலாம் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது தேவைப்படும் அப்படின்னு நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, யூசர் பெர்ஸ்பெக்டிவ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவருக்கு என்னெல்லாம் தேவைப்படும். கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த டேட்டா அந்த யூசருக்கு சப்ளை ஆனாலும் அதோட செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் ஆல் கம்பெனியோட ஓன் டேட்டாங்கிறதுனாலையும் இல்லை கிளைண்ட்டோட டேட்டாங்கிறதுனாலையும் அதுக்கு ரொம்ப அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது. ஈவந்தோ அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் டேட்டாவுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுல கம்பெனி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு சைடு கம்பெனி யோசிக்கிறது செக்யூரிட்டி. ஓகே. ஸோ இப்போது அடுத்ததாக ஸ்டாஃபோட சைட்லேருந்து பார்த்தோன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, செக்யூரிட்டிலாம் நீங்கள் பார்த்துக்குங்க, எங்களுக்கு எங்களோட டெக்னாலஜி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக வரணும், எங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஸ்பீட் டெலிவரி ஆகணும். நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயோ இல்லை ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரெப்பாசிட்டரிஸ் டவுன்லோட் ஆகட்டும், புல் ஆக்சஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, அங்கே பார்க்குறது, திருப்பியும் புஷ் பண்ணுறது, இந்த எல்லா ஒர்க்குமே ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் உட்காந்து ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே எனக்கு டச் அண்ட் ஃபீலு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போதும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு தான் இந்த சாசிங்கிற டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க. இப்போது இந்த சாசி அப்படிங்கிறத கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்போம்.
நெட்வொர்க் சைடில் என்னென்னலாம் தேவை, செக்யூரிட்டி சைடில் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது இப்போது பார்ப்போம். இப்போ யூஸ்வலாக நெட்வொர்க் சைடில் எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு நல்ல கேரியர் இருக்கணும். ஸோ எனிவே உங்களோட லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நீங்கள் ஒரு நல்ல பேண்ட்விட்த், இப்போல்லாம் ப்ராட்பேண்டு 1 GB ஈஸியாக கிடைக்குது, இல்லை 500 MB அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடில் உங்களுக்கு நெட்வொர்க் கிடச்சிரும், அது பிரச்சனை இல்லை. இப்போது உங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்களோட கார்ப்பரேட் டேட்டா சென்டரில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நெட்வொர்க் வழியாக எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி க்ளவுட் ரிலேட்டட் டெக்னாலஜிக்கு SD வேனுங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ இந்த சாசி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கிரானுலார் அப்ரோச்சில் பார்ப்போம். சாசிங்கிறதுல நான் 2 காம்போனன்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று நெட்வொர்க் காம்போனன்ட், இன்னொன்று செக்யூரிட்டி காம்போனன்ட். ஸோ இப்போ நெட்வொர்க் காம்போனண்ட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, SD வேன் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டு. இதில் வந்து நீங்கள் லிங்க் அக்ரிகேஷன், அப்புறம் லிங்க் ஆப்டிமைசேஷன், வேன் ஆப்டிமைசேஷன், இந்த சொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து வந்துடும். கூடவே கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கும் சேர்ந்து வந்துடும். அடுத்தது இன்னும் ஒரு சைடில் செக்யூரிட்டி இருக்குது. இந்த செக்யூரிட்டி சைடில் என்னென்ன வேணும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் உள்ளே இருக்கும்போது ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஃபயர்வால் கம்பல்சரியாக இருக்கும். அது இல்லாமல் உங்களோட எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி ஒன்று இருக்கும். அது இல்லாமல் க்ளவுட்லேருந்து டெலிவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு கேஷ்பி மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கும். கேஷ்பினா என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சில நெட்வொர்க் ரிலேட்டட் ஆர்கிடெக்சர்ஸு அவங்கவுங்க செக்யூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி, செக்யூரிட்டி ரிலேட்டட் டெக்னாலஜிஸையும் இந்த நெட்வொர்க் ரிலேட்டட் டெக்னாலஜிஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வந்து எட்ஜ் யூசருக்கு கிட்டக்க வச்சுட்டோம் அப்படின்னா, தட் இஸ் வாட் சாசி. இப்போது CDN உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இப்போ ஒரு யூசரு ஒரு வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அவரோட கார்ப்பரேட் ரெசோர்ஸஸை அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி SD வேனை யூஸ் பண்ணி கார்ப்பரேட்டோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் CDN மூலமாகவும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற விதமாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எட்ஜ் கம்ப்யூட்டிங்க்கு கிடைக்கிற லெவலில் வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டென்ட்டும் ஸ்பீடாக டெலிவரி ஆகும் எட்ஜில். அது மாதிரி டெலிவரி ஆகும்போது உங்களுக்கு செக்யூரிட்டியில் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக செக்யூரிட்டி லேயரையும் இது கூடவே சேர்த்து கொடுத்துட்றாங்க. நம்ம ஏற்கனவே ZTNAன்ற கான்செப்ட் பற்றி பேசியிருக்கோம். ஸோ ZTNA ஆர் VPN இந்த ரெண்டுமே இந்த சாசிக்குள்ளே தான் அடக்கும். இது இல்லாமல் யூஸ்வலாக ஃபயர்வாலை நம்ம எங்கே வச்சுருப்பாங்க, பெரிமீட்டர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. இப்போது ஃபயர்வால் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ ஃபயர்வால் இப்போது யூசர் கூடவே ட்ராவல் ஆகுது. பிகாஸ் ஃபயர்வால் இஸ் ஆல்சோ இன் க்ளவுட். இப்போ ஃபயர்வாலை க்ளவுடில் வச்சுருந்தனால என்ன ஆகுது, எண்ட் யூசர் வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் சரி, காஃபேட்டேரியாவில் உட்காந்துருந்தாலும் சரி, எங்கே உட்காந்துருந்தாலும் அவர் கூடவே இந்த டெக்னாலஜி ட்ராவல் ஆகும். நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் SD வேனு அந்த ரிலேட்டட் டெக்னாலஜியும் ட்ராவல் ஆகும். அதே நேரத்தில் செக்யூரிட்டி ரிலேட்டட் இந்த ZTNA, கேஷ்பி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் அண்ட் க்ளவுடு இது எல்லாமே சேர்ந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க. வேறெவர் யூசர் ஓப்பன்ஸ் லேப்டாப் டு அக்சஸ் கார்ப்பரேட் நெட்வொர்க், அப்படி ஓப்பன் பண்ண உடனே அவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் மினியேச்சரு விர்ச்சுவலாக அவர் தலைமையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ யூசர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் எங்கேருந்து யூஸ் பண்ணாலும் கார்ப்பரேட் நெட்வொர்க்குள்ளே இருந்து யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அதே எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருக்கு கிடைக்கும். இதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இந்த சாசி அப்படிங்கிறது. முக்கியமாக இப்போது சிஸ்கோலாம் சாசி அப்படிங்கிற கான்செப்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட சாசியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கார்ட்னர் மேஜிக் கோடன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சாசி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யார் யார் டாப்பில் இருக்காங்கன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் நட்ஷல் சாசி அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நெட்வொர்க்கையும் செக்யூரிட்டியும் ஒன்றா கலந்து எட்ஜில் இருக்க யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த சாசி. இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது யூசரோட லேப்டாப்பில் ஒரு தனி ஏஜென்ட் இருக்கும். அந்த ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ஏஜென்ட்டு வழியாக நம்ம என்னென்னலாம் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா, எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் SD வேனை கம்ப்ளீட்டாக டெலிவர் பண்ண முடியும், எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் செக்யூரிட்டியை கம்ப்ளீட்டாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ வேறெவர் த யூசர்ஸ் ஆர் நெட்வொர்க் ஃபாலோஸுங்கிற மாதிரி வேறெவர் த யூசர்ஸ் ஆர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் ஃபாலோஸ். இன்னும் கிளியராக சொல்லணும்னா செக்யூரிட்டி அண்ட் SD வேன் ஃபாலோஸ். திஸ் இஸ் வாட் சாசி. இப்போ நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்க டெக்னாலஜியை உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம்.
ஸோ சாசினா என்னன்னு கேட்டால் நான் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, வாட் இஸ் சாசி அப்படின்னு கேட்டால் செக்யூர் ஆக்சஸ் சர்வீஸ் எட்ஜ்னு சொல்லிடலாம். பட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. எஸ்டி வேன், அதாவது நெட்வொர்க் சர்வீசஸ், செக்யூரிட்டி ரெண்டையும் க்ளவுட் வழியாக சர்வீஸாக டெலிவர் பண்ணுறது தான் சாசி. சிம்பிள், அவ்வளோதான் விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக வரப்போகிற டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு புது டாபிக் பற்றி கவர் பண்ணோம் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.